பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். இது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. கர்த்தருடைய பிளான், அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திட்டங்கள் வைத்திருக்கலாம், அது சேஞ்ச் ஆகலாம். மனிதனுடைய பிளான் மாறக்கூடியது. சூழ்நிலைகளை பொறுத்து என்ன செய்யும்? மாறும். நம்முடைய வாழ்க்கையில் அதே போல தான். நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பிளான் நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து நாம் மாற்றிக்கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நிர்ணயித்தது, கர்த்தர் நினைத்திருக்கிறது நடக்கும் என்று. நம் எதத்திலே பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அதன் பின்பு அதை சகோதரிடத்திலே சொல்லுகிறார். சொல்லும்போது யோசேப்புக்கு என்ன நம்பிக்கை? அது அப்படியே நடக்கும் என்று. ஆனால் நாட்கள் போக போக எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார் யோசேப்பு. எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட பின்பு அங்கே போத்துபாரனுடைய வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறார். சிறைச்சாலையிலே போய் இருக்கும் பொழுது யோசேப்பினுடைய அந்த பிளான் மாறுகிறது, சிந்தை மாறுகிறது. அங்கே பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள். அப்படி யோசேப்பு சொல்ல காரணம் என்ன? இப்போ யோசேப்பு தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை, அதாவது சொப்பனும் இனிமேல் நடக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு சிந்தை யாருக்குள்ளே வந்து விட்டது? யோசேப்புக்குள்ளே வந்து விட்டது. அதனால தான் யோசேப்பு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன நினைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றினார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கலாம், சில வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கலாம். அதை நாம் வைத்து இவ்வளவு நாள் நம்முடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? இனிமேல் இது வாழ்க்கையில் நடக்காது என்று அதை முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே, நான் நினைத்திருக்கிறது நடக்கும் என்று. அந்த பிளான் கர்த்தருடையது அப்படின்னு சொன்னால் அதை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களிடத்தில் சொன்ன பிளானாக இருந்தால், கர்த்தர் உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தையானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆக விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்திருக்கிறது நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.